Ponvandam Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. கீழடியில் நடைபெறும் 11ஆம் கட்ட அகழாய்வில் முழுமையான வட்டப்பானை கண்டெடுப்பு. சாய கிண்ணங்கள், சுடுமண் பாத்திரங்களும் கிடைத்துள்ளதாக தொல்லியல் துறையினர் தகவல். சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்கள் இந்தியாவிடம் ஒப்படைப்பு. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க செப்பேடுகளை பிரதமர் மோடியிடம் வழங்கியது நெதர்லாந்து அரசு. நாகை பௌத்த விகாரைக்கான தானத்தை பற்றி பேசும் ஆனைமங்கலம் செப்பேடுகள். இந்தோனேஷியாவுடனான சோழர்கள் உறவு பற்றிய தகவல்களும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருத்து. புத்த மதத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த கிராண்ட் ஒரு இந்து மதத்தை சார்ந்த கோயிலில் இருக்கிற இதில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படின்ற செய்திகள் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அங்கே இருக்கு. அதே போல் ராஜேந்திரன் காலகட்டத்தில் தான் இது இந்த கிராண்ட் இந்த செப்பேடுகளை முழுமையாக தயாரிக்கப்பட்டு அது கொடுத்துருக்காங்க. நெதர்லாந்திலிருந்து சோழர் கால செப்பேடுகள் திரும்ப கிடைப்பது என்பது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். சோழர்களின் பண்பாடு மற்றும் கடல்சார் வலிமையை நினைத்து பெருமிதமடைவதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. நெதர்லாந்து பயணத்தை நிறைவு செய்து ஸ்வீடன் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு. மணிப்பூரில் தேவாலய நிர்வாகிகள் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவம். நீதி வழங்க கோரி குக்கி சமூகத்தவர்கள் பேரணி. திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி சென்ற ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ. ஒரு பெட்டியில் மட்டும் தீப்பற்றிய நிலையில் பயணிகள் அவசரமாக வெளியேறியதால் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. ஆப்பிரிக்காவில் எபோலா தொற்று தீவிரமடையும் நிலையில் அதை சர்வதேச மருத்துவ அவசர நிலையாக அறிவித்தது உலக மருத்துவ நிறுவனம். காங்கோ, உகாண்டா நாடுகளில் 80 பேர் உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. சென்னை சேப்பாக்கத்தில் கிளாண்டஸ் தொற்று காரணமாக குதிரை உயிரிழப்பு. நோய் தொற்றால் இறந்த நிலையில் அனைத்து குதிரைகளையும் பரிசோதிக்க உத்தரவு. கிளாண்டஸ் நோய் தொற்றால் சென்னையில் குதிரை உயிரிழந்ததன் எதிரொலி. மனிதர்களுக்கு பரவும் ஆபத்து உள்ளதால் தமிழகம் முழுவதும் குதிரை சவாரிக்கு கடும் கட்டுப்பாடு. முதல்வர் விஜய் உட்பட 10 அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கீடு. முதல்வர் விஜயிடம் பொது நிர்வாகம், மகளிர் நலன், இளைஞர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்டவை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு. பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரானார் ஆதவ் அர்ஜுனா. அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கீடு. உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணனிடம் ஒப்படைப்பு. மின்சார மற்றும் சட்டத்துறை அமைச்சரானார் நிர்மல்குமார். பள்ளி கல்வி, தமிழ் வளர்ச்சி, தொல்லியல் மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் ஒப்படைப்பு.
அமைச்சர் டி.கே. பிரபுவுக்கு கனிம வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் கீர்த்தனாவிற்கு தொழில்துறை வழங்கப்பட்டது. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு தலைமை உள்ளுறை ஆணையராக ஆர். ஜெயா நியமனம். முதல் முறையாக பெண் IAS அதிகாரியிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைப்பு. தேர்தல் தோல்வி விவகாரத்தில் யாரையும் காப்பாற்றவோ பழிவாங்கவோ முயற்சிக்க வேண்டாம். தேர்தல் தோல்வி தொடர்பான கள ஆய்வு குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. அதிமுகவில் மேலும் 2 மாவட்ட செயலர்களை பதவியிலிருந்து நீக்கிய எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. புதுக்கோட்டை தெற்கு மற்றும் தென்காசி வடக்கு மாவட்ட செயலர்களின் பதவிகள் பறிப்பு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அதிமுக MP தனபால் எச்சரிக்கை. சென்றிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியும் இன்னும் 3 மாத கால அவகாசத்திலே அவர் சரியான முடிவை சபாநாயகர் எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 25 MLA-க்களின் பதவிகளும் பறிக்கப்படும். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் என தாவேக இதுவரை கூறவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் பதில். அதிமுகவில் தான் மட்டும் இருந்தால் போதும் என எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் விமர்சனம். நான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம். அது மாற்றிக்கலாம். நீங்களே சொல்லணும். நாங்கள் ஒருத்தர் சொல்லு இதுவரைக்கும். தமிழக அரசே தனியாக OTT தளத்தை உருவாக்க வேண்டும் என முதல்வர் விஜயிடம் கமல்ஹாசன் கோரிக்கை. திரையரங்குகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முன்கூட்டியே தொடங்கியது இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், வங்காள விரிகுடா பகுதிகளில் பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. வங்கக்கடல், அந்தமான் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். கேரளத்தில் மே 26ஆம் தேதி தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. இந்த முறை 6 நாட்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவின் புகழ்பெற்ற சுற்றுலா மையமான ஆலப்புழாவில் குவியும் சுற்றுலா பயணிகள். இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்தபடி போட் ஹவுஸில் பயணித்து உற்சாகம். உதகையில் நாளை தொடங்குகிறது உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி. லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் ஏற்பாடுகள் தீவிரம்.
ஆந்திராவில் 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிக்கு 40,000 ரூபாய் ஊக்கத்தொகை. சரிந்து வரும் பிறப்பு விகிதத்தை தடுக்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி. சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி கல்வி கட்டாயம். 3வது மொழிக்கு பொதுத் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஆசிரியர் கைது. இதுவரை டெல்லி, ஜெய்ப்பூர், நாசிக் உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்து சிபிஐ விசாரணை. சென்னை நோக்கி வந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணி கொண்டு வந்த 1.5 கிலோ தங்கம் காணாமல் போனதாக புகார். குழித்துறை இருப்பு பாதை காவல்துறையினர் தீவிர விசாரணை. மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் சூடம் ஏற்றி மனமுருக வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். நெல்லையில் குழந்தையுடன் தனியாக வசித்து வந்த பெண் படுகொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என காவல்துறை விசாரணை. புதுச்சேரியை அடுத்துள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த சோகம். மத்திய அமைச்சர் பண்டி சஞ்சய்குமாரின் மகன் பகிரத் போக்சோ வழக்கில் கைது. 17 வயது சிறுமியும் அவரது தாயும் அளித்த புகாரின் பேரில் தெலுங்கானா காவல்துறை நடவடிக்கை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வரும் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் கூட்டாக அறிக்கை. போர்க்கால தேவை கருதி 3 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை சேமித்து வைக்க இந்தியா முடிவு. பிரதமர் மோடியின் பயணத்தின் போது இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. மேற்காசிய போர் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சு. அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை என அப்பாஸ் அராக்சி திட்டவட்டம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பயணிகள் பேருந்து மீது ரயில் மோதி பயங்கர விபத்து. 8 பேர் உயிரிழந்த நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மருக்கு செக் வைக்கும் முன்னாள் அமைச்சர். தொழிலாளர் கட்சிக்கான தலைவர் போட்டியில் களமிறங்கிய வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங். தென்கொரியாவில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட ரோபோக்கள். துறவிகள் போன்று வேடமணிந்து சாலையில் பேரணி சென்ற காட்சிகளை கண்டு பலரும் வியப்பு. சீன பெருஞ்சுவரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி. 50 நாடுகளிலிருந்து 1500 பேர் பங்கேற்பு.
IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத்தை 29 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா அணி. பின் ஆலன், ஆங்கிரிஷ் ரகுவன்சியின் அசத்தல் ஆட்டத்தால் அபார வெற்றி. ஆர்த்தி தன்னை மிரட்டி திருமணம் செய்து கொண்டார் என நடிகர் ரவிமோகன் குற்றச்சாட்டு. வாய்மூடி இருந்ததால் இந்த நிலைக்கு தன்னை தள்ளிவிட்டதாகவும் ஆதங்கம். அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதான் நடக்கும். மகன்களை பார்க்க அனுமதிக்கவில்லை என நடிகர் ரவிமோகன் கூறுவது பொய்யான தகவல். ஆர்த்தியின் தாயாரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் பதில். பசங்களை பார்க்கவே விடுறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. உண்மையா அது? பொய் இல்ல. அது யாராலையுமே வந்துட்டு பண்ண முடியாது. தனது மௌனத்தை பலவீனமாக கருத வேண்டாம் என சமூக வலைதளத்தில் ஆர்த்தி பதிவு. தேவைப்பட்டால் என் குழந்தைகளையும் என் கண்ணியத்தையும் பாதுகாக்க உண்மையோடு உலகை எதிர்கொள்வேன் என உறுதி. இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க கோரி நடிகர் ரவிமோகன் மனைவி ஆர்த்தி தொடர்ந்த வழக்கு 2 வாரத்துக்குள் விசாரித்து முடிக்க குடும்ப நல நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. Ponvanda Magic Liquid and Detergent Powder. Let your confidence glow.